செய்து ரூமை சுத்தம் பண்ணிடுங்க குட்டி டெய்னோக்களான்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸும் குளோயியும் முகத்தை சுழிச்சிட்டு ரூம் சுத்தம் செய்யணுமா போறேன்னு நினைக்கிறாங்க. குளோயி ஜன்னல் வழியா காட்டை காட்டி தாத்தா சொன்ன கர்ஜனை கல்லு இருக்கேன்னு சொல்லிட்டா. லியோ பிளேமேட்டில் படுத்து சிப்கிட்ட ஏய் இவங்க ரகசியமா போறாங்க பார்ன்னு சிரிக்கிறான். மேக்ஸும் குளோயியும் பின்னால கதவை திறந்து காட்டுக்கு பயணமாயிட்டாங்க. அம்மா திரும்பி பார்த்து பசங்களை காணோமேன்னு குழப்பத்தோட கூப்பிடுறாங்க. அம்மா அவங்க காட்டுக்கு போறதை பார்த்து ஐயோ என் குழந்தைகள்னு பதறிப் போனாங்க. மேக்ஸ், குளோயி, சிப் 3 பேரும் இருண்ட காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. குளோயி ஒரு வேர் மேல இடறி விழுந்து முழங்காலில் சிராய்ப்புடன் அம்மான்னு அழுதா. மேக்ஸ் அவளை தூக்கி விட்டுட்டு பெரிய பாசி கல்லை பார்த்து அதுதான் கர்ஜனை கல்லு நான். சிப் அந்த கல்லை முகர்ந்து பார்த்து பயந்து பின்வாங்கி பீப்னு சத்தம் போட்டான். கல்லுக்குள்ள இருந்து பயங்கர ஓசை கேட்க மேக்ஸும் குளோயியும் பயந்து உறைஞ்சு போனாங்க. கல்லில் விரிசல் விழ மேக்ஸ் ஆவலா பார்க்க குளோயி மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டா. பச்சை நிற குட்டி டெய்னோ தலையை வெளியே நீட்டி தும்மியதும் புகை வந்தது. குளோயி அழுகையை நிறுத்திட்டு ஐயோ இவனுக்கு அம்மா இல்லையான்னு பரிதாபப்பட்டா. திடீர்னு நிலநடுக்கம் மாதிரி உணர்ச்சி, பெரிய நிழல் விழ சிப் பீப்னு பதறினான். பெரிய மாமா டெய்னோ வந்து குழந்தைகளை பார்த்து பயங்கரமா கர்ஜிச்சுது. மேக்ஸ் குளோயியின் கையை பிடிச்சு இழுத்து ஓடு குளோயி ஓடுன்னு ஓடினான். 3 பேரும் சேற்றில் வழுக்கி விழுந்து பயத்தோட சேரு மண்ணா ஆகி போனாங்க. மேக்ஸ் தங்கச்சியை பார்த்து என் தப்புதான் மன்னிச்சுக்கோன்னு வருத்தப்பட்டான். தூரத்துல மேக்ஸ், குளோயின்னு அம்மாவின் குரல் கேட்டு நம்பிக்கை வந்தது. அம்மாவை பார்த்ததும் ஓடிப்போய் கட்டிப்பிடிச்சு 3 பேரும் சேர்ந்து அழுதாங்க. மேக்ஸ் தலை குனிஞ்சு நான் பொய் சொன்னேன், ரூம் சுத்தம் செய்ய பிடிக்கலை நான். குளோயியும் சேர்ந்து நானும் கூட வந்தேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா. அம்மா அவங்களை கட்டிப்பிடிச்சு உண்மை சொன்னதுக்கு நன்றின்னு சிரிச்சாங்க. குட்டி ரெக்ஸி அவங்க பின்னாடியே வந்தது. மேக்ஸ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். தூரத்துல மாமா டெய்னோ நின்னு தன் குட்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டிருந்துச்சு. அம்மா சொன்னாங்க சரி வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு சாப்பிடலாம் வாங்கடோ. ரூமை சுத்தம் பண்ணினா டெய்னோ குகை மாதிரி ஒரு டெல்ட் போடலாம்னு சொன்னாங்க.